அதாவது இது தாண்டா சினிமா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் இப்ப ரீசென்ட் டைம்ல எந்த படத்துலயும் பார்க்க முடியாது தியேட்டர்ல போய் பாக்குறதுல. ஏதாவது ஒரு படம் அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு தரமான படைப்பை திரும்பியும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியான தியேட்டர் மெட்டீரியல் நீங்க போய் தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலி இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்தது. எப்படி இவங்க வருஷம் ஏதாவது ஒன்று புதுசா ஒன்று எடுத்து நம்ம கொடுத்துறானுங்க, அது பயங்கரமா நம்மள வந்து திகச்சு போற அளவுக்கு வைக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருந்தது. ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த வேம்பயர், விச்சஸ், இந்த காப்ளின், இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் படங்களை நம்ம நிறைய இன்டர்நேஷனல் படங்கள், கொரியன் டிராமால எல்லாம் பாக்குறோம்ல, அதெல்லாம் நம்ம ஊர்க்காரங்களுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் யோசிச்சுட்டே இருந்தேன். அதை இதுல தாறுமாறா வச்சிருக்காங்க. ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடுத்த விதமா இருக்கட்டும், அந்த கான்செப்டை நம்ம கொடுத்த விதமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. இதுலயே நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனா ஓவரால் மூவில அது எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு அவ்வளவு ஒரு சூப்பரான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. நிறைய அன்எக்ஸ்பெக்டடான கேமியோ, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கேமியோக்கும் ஒரு அழகான கேரக்டர், அந்த கேரக்டர் நம்ம அடுத்தடுத்த பாட்டுல பார்ப்போம் அப்படிங்கிறது இப்பவே நம்மள வந்து பயங்கர ஆர்வப்படுத்துது. சோ அப்படியாப்பட்ட படம் தான் லோகா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது சாப்டர் 1 சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு போய் தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க.